மாணவ செல்வங்களே, இளைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு நமது ஒப்பற்ற தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள் இன்றைக்கு வருகை தந்து உங்களுடைய குறைகளை கேட்டு அதை நிவர்த்தி செய்வதற்காகவும் வருகின்ற டிசம்பர் மாதம் நமது கட்சியினுடைய 7வது மாநில மாநாடு, அது மட்டுமல்ல வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் பரப்புரை ஆகிய 2 அந்த நிகழ்வுக்காகவும் நமது தலைவர் அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், நமது தலைவர் அவர்கள் இந்த மக்களுக்காக எத்தனை தியாகங்களை பெற்று தந்திருக்கிறார், எத்தனை தியாகங்களால் நம்மளுடைய கோரிக்கைகள் எல்லாம், நம்முடைய தேவைகள் எல்லாம் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார் என்பது உங்களுக்கு நன்கு தெரியும். ஏனென்றால் கொடியங்குளம் மக்கள் அந்த பிரச்சனையிலிருந்து தொடர்ந்து இந்த மக்களுக்கு என்னென்ன பாதிப்பெல்லாம் இருந்ததோ அத்தனை பாதிப்புகளையும் தன்னுடைய அனைத்து அதாவது 24 மணி நேரமும் தூங்காம இருந்து அந்த காலத்திலேயே, அதாவது இளைஞரா இருந்த காலத்திலேயே, படிக்கிற காலத்திலேயே அத்தனை போராட்டங்களையும் நம்ம மக்களுக்காக போராடி, நம்ம மக்கள்னு மட்டுமில்ல, எளிய மக்கள் யாராக இருந்தாலும், எந்த ஜாதி மக்களா இருந்தாலும், உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த மெர்கண்டைல் வங்கி நாடார் சமுதாயத்துக்கு கூட மெர்கண்டைல் வங்கியை மீட்டு கொடுத்த அந்த பெருமை நம்ம தலைவருக்கு தான் தெரியும். தலைவர் தான் செஞ்சு கொடுத்தாரு. முஸ்லிம்களுக்கு, அதாவது இன்றைக்கு அவங்கெல்லாம் இன்னைக்கு நமக்கு எதிரிகளா மாறிக்கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா அன்னைக்கு முஸ்லிம்களுக்கு அந்த பொடா சட்டத்தை, அவர்களை பொடா சட்ட கைதிகளாக அன்றைக்கு கலைஞர் அவர்கள் செய்து கொண்டிருந்த போது அவர்களுக்கும் அந்த கோரிக்கையையும் போராடி வெற்றி பெற்று 55 போராட்டங்களை, 55 பொதுக்கூட்டங்களை போட்டு அந்த பொடா சட்டத்தையே வாபஸ் பெற செய்த அந்த பெருமை நமது தலைவருக்கு தான் தேரும். ஏன்னா நமக்கு மட்டுமல்ல, தேவேந்திர மக்களுக்கு மட்டுமல்ல, ஆதி திராவிடர்கள், அருந்ததியர்கள், பிற பிற்படுத்தப்பட்ட ஜாதிகள் அனைவருக்குமே நமது தலைவர் ஏன்னா இன்னைக்கு அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு கிடைச்ச தலைவர் எங்களுக்கு கிடைச்சிருந்தாருன்னா நாங்க இன்னும் மேல உயர்ந்திருப்போம். நமது தலைவர் அவர்களும் மிக உயரத்திற்கு சென்றிருப்பார்கள் இந்த மக்களை பாதுகாப்பதற்கு. ஏன்னா நம்மகிட்ட அந்த ஒற்றுமை குறைவாக இருப்பதனால் நமது தலைவர் அவர்களை மீண்டும் அரியணை ஏற்றுவதற்காக நாமெல்லாம் ஒன்று சேர்ந்து, இந்த இளைஞர்களும் சரி, அதாவது இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, அதாவது கிட்டத்தட்ட 30 வருஷம் மேல ஆகுது. நமது இளைஞர்கள் 25 வருஷத்துக்கு மேல இன்னைக்கு இருக்கிற அந்த இளைஞர்கள்லாம் வேறு சில கட்சிகளுக்காகவும், வேறு சில அமைப்புகளுக்காகவும் அவங்களை சார்ந்து அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுக்கொண்டு தன்னையும் வருத்தி கொண்டு தன்னையும் இழந்துகிட்டு இருக்காங்க. மாணவர்களும் அப்படித்தான். வீடியோ பார்த்துக்கிட்டு ஏதோ மைக்கில் பேசுறவன் பெரிய இதுவா பேசிடுறான், அதை இதை பேசிடுறான், நம்மளை பாதுகாக்கிற மாதிரி பேசிடுறான் அப்படின்ற கற்பனையில இந்த மாணவர்களும் சரி, இளைஞர்களும் சரி ஏமாந்துகிட்டு நிக்கிறீங்க. அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம தலைவர் தான், நமக்கான தலைவர் தான், நமக்காக நம்மை உயர வைப்பார், நம்மை பாதுகாப்பார் என்ற அந்த நோக்கத்தை உறுதிப்படுத்திக் கொண்டு வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எல்லாம், நாமெல்லாம் ஒற்றுமையாக இருந்து நமது தலைவர் அவர்களை அரியணை ஏற்றும்படி கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்து பொருளாளர் செல்லப்பெருசார் அவர்கள் இப்பொழுது சிறிது உரையாற்றுவார்கள். புதிய தமிழகத்தின் 2025ஆம் ஆண்டு மாநில மாநாடு மற்றும் 2026 சட்டமன்ற தேர்தல் விளக்க உரையாற்றுவதற்காக நமது டாக்டர் ஐயா அவர்களை முதற்கண் வணக்கம் தெரிவித்து, இந்த அனைத்து கிராம மக்கள் இவ்வளவு எழுச்சியோடு இருக்கிறீர்கள். இது முன்னாடி உங்களுக்கு கங்கொண்டம் தொகுதியோட இருந்தது, இப்பொழுது திருநெல்வேலி தொகுதியோட சேர்ந்து வந்திருக்குது. அதனால 2025 மாநாடும் நீங்க ஒற்றுமையா இருந்து கிராமத்திலிருந்து அனைவரும் குடும்ப மாநாடு, மாநில மாநாடு, புதிய தமிழகம் கட்சியின் மாநில மாநாடு மாதிரி நடக்கவிருக்கிறது. அதே போல 2026 தேர்தலில் இது பொது தொகுதியா இருந்தாலும் திருநெல்வேலி தலைவர் யாரை கையை காட்டுறாரோ அவர்களுக்கு உங்களுடைய ஓட்டை செலுத்த வேண்டும். அந்த மாதிரி நீங்க வேற எந்த கட்சியும்
500 1000 கொடுத்தா நீங்க வந்து அந்த மாதிரி போக கூடாது. தலைவர் யார கையை காட்டுறாரோ அவங்களுக்கு நீங்க வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று கேட்டு எனக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். அடுத்து சன்மான தலைவர் தேவர் அவர்களின் அரசியல் முகவரி டாக்டர் ஐயா அவர்கள் இப்போது சிறப்புரையாற்றுவார்கள். அனைவருக்கும் மாலை நேர வணக்கம். திருநெல்வேலி மாவட்டம் மானூர் ஒன்றியம் அனத்தலை ஊரில் நடைபெறுகின்ற ஒரு பொதுக்கூட்டத்திற்கு நிகரான கூட்டத்தில் பங்கு பெற்றிருக்கக்கூடிய அன்புள்ளம் கொண்ட தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் பெரியோர்களுக்கும் புதிய தமிழகம் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் ராமர், ஒன்றிய செயலாளர், கிளை செயலாளர் மற்றும் ஊர் மாட்டாமைகள் உடன் வருகை புரிந்திருக்கின்ற புதிய தமிழகம் கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சங்கனிந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏறக்குறைய 2-3 வருடங்களுக்கு பிறகு உங்கள் அனைவரையும் இது போன்ற ஒரு கூட்டத்திலே சந்திக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். இப்பொழுது நடைபெறக்கூடிய இந்த கூட்டம் 2-3 முக்கியமான விஷயங்களுக்காக நடைபெறுகிறது. ஒன்று, 2025ஆம் ஆண்டு, அதாவது இப்பொழுது 2025 தான் இருக்கிறோம். இந்த ஆண்டினுடைய இறுதியில் டிசம்பர் அல்லது 2026 ஜனவரியில் புதிய தமிழகம் கட்சியினுடைய 7வது மாநில மாநாடு மதுரையிலே நடைபெற இருக்கிறது. அந்த மாநாட்டிலே நீங்கள் எல்லாம் திரளாக குடும்பத்தோடு கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்களை எல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். அதே போன்று 2026 அடுத்த ஆண்டு தமிழ்நாடுக்கான சட்டமன்ற தேர்தல் வரவிருக்கிறது. இந்த தேர்தலில் நாம் எச்சரிக்கையோடும் விழிப்போடும் இருந்து வாக்களிக்க வேண்டும் என்பதையும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அனத்தலையூர் இந்த பகுதியிலே, அந்த தலையூர் என்பதற்கு இலக்கணமாக இந்த பகுதியிலே மிக முக்கியமான இடத்திலே இருக்கக்கூடிய கிராமம். ராமர் கூட சொன்னார், முதல்ல அனத்தலையூரில் தான் இந்த நிகழ்ச்சியை துவங்குவதாக இருந்தது. ஆனால் இன்று மாவீரன் பிலிப்ஸ் அவருடைய நினைவு தினம் என்ற காரணத்தினாலே நாங்கள் அந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு உங்களை எல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய கிராமத்தின் சார்பாக நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய அளவு கடந்த அன்பிற்கும் மரியாதைக்கும் வரவேற்புக்கும் மீண்டும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் எல்லாம் மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். இங்கே அன்பு சகோதரர்கள் தன்னுடைய வரவேற்பில் குறிப்பிட்ட போது 2-3 முக்கியமான விஷயங்களை எல்லாம் அவர் குறிப்பிட்டார். இந்த கிராமம் ஏறக்குறைய 1000-1500க்கு மேற்பட்ட வாக்குகளை கொண்ட கிராமமாக இருந்தாலும் கூட இன்று வரையிலும் இந்த கிராமத்திலிருந்து ஒரு பேருந்து கூட புறப்படுவதில்லை. ஏதோ பெயரளவுக்கு ஏதாவது வேறங்கு எங்கும் பேருந்துகள் ஓடவில்லை என்று சொன்னால் திடீரென்று ஒரு பேருந்து வந்து இங்கே நிற்கும் என்று அவர் சொல்லுகிறார். எனவே இப்பொழுது பேருந்துகள் என்று சொல்லக்கூடியவைகள் ஒரு சமுதாயத்தினுடைய வளர்ச்சியோடு சம்பந்தப்பட்டவைகள். ஒரு கிராமத்திலிருந்து நகரத்திற்கு செல்ல வேண்டும், அல்லது பிற பகுதிகளுக்கு அல்லது தொழில் ரீதியாக, வணிக ரீதியாக, கல்விக்காக செல்ல வேண்டும் என்று சொன்னால் போக்குவரத்துக்கள் மிகவும் எளிதாக இருக்க வேண்டும். அந்த வகையில போக்குவரத்து தடை செய்யப்படுகிறது, போக்குவரத்து முறையாக இல்லை அல்லது போக்குவரத்து போதிய அளவுக்கு இல்லை என்று சொன்னாலே இந்த கிராமத்தினுடைய வளர்ச்சியை தடை செய்யப்படுகிறது என்று பொருள். ஏன் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள் இந்த பகுதி மக்களுடைய இந்த பிரச்சனையை தீர்க்கவில்லை என்று தெரியவில்லை. ஒருவேளை நீங்கள் எல்லாம் அவருடைய சாதியை சார்ந்தவர்கள் இல்லை என்பதற்காக விட்டுவிட்டார்களோ என்று தெரியாது. ஆனால் ஓட்டு வாங்குகின்ற பொழுது மட்டும் அவர்கள் எல்லாம் வந்து விடுகிறார். எப்படி வருகிறார்கள்? இந்த கிராமத்துக்கு 4 லட்சம் கொடுக்கிறோம், 5 லட்சம் கொடுக்கிறோம் என்று கிராமத்தை ஒட்டுமொத்தமாக விலை பேசுகிறார். நாமும் நம்முடைய பெரிய முன்னாள் இருக்கக்கூடியவர்களும் ஏமாந்து ஓட்டளித்து விடுகிறோம். அங்கேதான் நம்முடைய பிரச்சனையே துவங்குகிறது. எனவே இந்த நேரத்திலே நம்முடைய தாய்மாரிடத்திலே கேட்டுக்கொள்வது, பெரியவரிடத்திலே கேட்டுக்கொள்வது, ஊர் நாட்டமைப்பு கேட்டுக்கொள்வது, நீங்கள் இங்கே ஒரு பெரிய நகரத்திலே இருப்பதை காட்டிலும் மிக சிறப்பாக
நம்முடைய முன்னோர்களான அம்பேத்கர் அவர்களுக்கு, எம்மானுவேல் அவர்களுக்கு, தியாகி சுந்தரலிங்கம் அவர்களுக்கு நீங்கள் அருமையான மணிமண்டபத்தை எல்லாம் கட்டியிருக்கிறீர்கள். எனவே உங்களுடைய இந்த கிராமம் சுயமாக நிற்கக்கூடிய தகுதி பெற்ற கிராமம். எனவே நீங்கள் 4 லட்சம் 5 லட்சத்திற்கு நாம் எல்லாம் ஓட்டு போட வேண்டிய அவசியமே இல்லை. என்ன சொல்ல போனால் 2001ஆம் ஆண்டு நான் சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி வாய்ப்பு இழந்தேன். நான் 690 வாக்குகள் வித்தியாசத்தில் அப்பொழுது போட்டப்படாரத்தில். ஆனால் அந்த நேரத்திலே நான் மானூர் ஒன்றியத்தில் 8 கவுன்சிலர்களை வெற்றி பெற வைத்து முதல் முறையாக சுயமாக புதிய தமிழகத்தினுடைய பெயராலேயே நாம் ஒன்றிய சேர்மனை எடுத்தோம். நம்முடைய கிராமத்திலே இருந்து நீங்கள் ஒரு கவுன்சிலரை கொடுத்தீர்கள். எனவே அந்த அளவிற்கு விழிப்பு பெற்ற கிராமம் தான் அனந்தலையூர் கிராமம். எனவே அனந்தலையூர் கிராமத்தை எளிதாக எடை போட முடியாது, எடை போடவும் கூடாது. இடைப்பட்ட காலத்தில் நாம் இந்த தொகுதி ரிசர்வ் தொகுதியில் இது பொது தொகுதி ஆயிற்று என்று யாருக்காவது ஓட்டு போட வேண்டும், இவர்களுக்கு போட்டுவிட நினைக்கிறோம். ஆனால் வரக்கூடிய காலத்தில் இதே திருநெல்வேலியிலே நாமே போட்டியிடுவதற்குண்டான வாய்ப்பும் இருக்கிறது என்பதை நேரத்தில் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். எனவே இனிமேல் ரிசர்வ் தொகுதி தான் என்று இல்லை. நான் இங்கே மானூரில் துவங்கி இருக்கிறேன் என்று சொன்னாலே திருநெல்வேலியை குறிவைத்துத்தான் துவங்கி இருக்கிறேன் என்பதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். கடந்த 2021 எல்லாம் முடிந்துவிட்டது திருநெல்வேலியிலே போட்டியிடுவதற்காக. ஆனால் சில காரணங்களாலே அன்று நம்மால் போட்டியிடவில்லை. எனவே 2026 நம்முடைய குறி நம்பர் 1 ஒரு தொகுதினா அது திருநெல்வேலி தொகுதியாக தான். அதனால நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக எந்த அளவுக்கு இருக்கிறீர்களோ, எந்த அளவுக்கு கட்டுப்பாடோடு இருக்கிறீர்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் உற்சாகம் இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நாங்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்க முடியும். எனவே நம்முடைய அனைத்தலையூர் கிராமம் நீங்கள் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். நீங்க இப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. திருநெல்வேலி தொகுதி 2026 அது புதிய தமிழகத்துக்கான தொகுதி தான் என்று நீங்கள் பிரச்சாரத்தை சொல்லுவோம். என்று சொன்னால் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில நாம் தான் நம்பர் 1 ஆக இருக்கிறோம். தேவேந்திரோட மக்கள் தான் ஒன்றாக. அதை ஏன் பொது தொகுதியில் போட்டியிடக்கூடாதா? அப்படி ஏதாவது சட்ட விதிகள் இருக்குதா? நாம் எல்லா தொகுதியிலும் மற்றவர்களுக்கு ஓட்டு போடுகின்ற பொழுது இந்த தொகுதியில மற்றவர்கள் ஓட்டு போய்விட்டால் என்ன குறைந்து போய்விட போகிறது? அதனால சமூக மாற்றம் என்பது திருநெல்வேலி தொகுதியிலிருந்தே துவங்கட்டும். அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் எந்த பிரச்சனைகள் இருக்காது. எனவே அரசியல் ரீதியாக நாம் இந்த 2026 இதுவரையிலும் நாம் 2 சட்டமன்ற உறுப்பினர், 4 சட்டமன்ற உறுப்பினர் அல்லது 10 சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்டு ஒரு அடையாளத்துக்காக போட்டியிட்டோம். நம்முடைய குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்கிட்டோம் என்று. ஆனால் 2026 அப்படி இல்லை. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் புதிய தமிழகம் பங்கேற்க வேண்டும் என்ற லட்சியத்தோடு தான் நாம் போட்டியிடுவோம். எனவே இப்பிருந்தே நம்முடைய பெரியோர்கள், நம்முடைய தாய்மார்கள் அதற்கெல்லாம் ஆயத்தமாகும். நாங்களும் எம்எல்ஏ, நாங்களும் மந்திரி, அவன் எங்காட்டிலும் மந்திரியா உட்காரணும். நாங்களும் கையெழுத்து போடக்கூடிய இடத்துக்கு வரணும். நாங்களும் மனு வாங்கக்கூடிய இடத்துக்கு வரணும். எத்தனை காலத்துக்கு நான் போய் 234 சட்டமன்றம் இருக்கிற இடத்துல 2 பேர் 2 கத்துனா 4 பேர் இருந்து கத்துனா என்ன தெரிய போகுது? ஆனா ஒரே அமைச்சர் இருந்தாலும் 2 அமைச்சர் இருந்தாலும் தமிழ்நாட்டுக்குற அனைத்து மக்களுக்கான பிரச்சனையை எல்லாம் தீர்த்து வைக்க முடியும். அதுதான் இப்பொழுது தமிழ்நாட்டில் என்ன நீங்க ஆட்சியிலே பங்கு கேட்கிறீர்கள் அப்படின்னு கேட்டால், ஆட்சியில யாருடைய பங்கு கேட்கிறோம்? நம்முடைய பங்குத்தானே கேட்கிறோம். நாம் எத்தனை தொகுதியில்? ஒரு தொகுதியிலேயே ஓட்டு போடுகிறோம். கொத்து கொத்தாக ஓட்டு போடுகிறோம். நாங்கள் திருநெல்வேலியில ஓட்டு போடுகிறோம், பாளையங்கோட்டையில, அதே போல நான்குநேரியில, அம்பாசமுத்திரத்தில, ஆலங்குளத்தில, எல்லா தமிழ்நாட்டிற்குரிய ஏறக்குரிய 100 150 தொகுதிகளிலே நம்முடைய வாக்குகள் ஒவ்வொரு தொகுதிக்கும் 30,000 60,000 70,000 வாக்குகள். ஆனால் அதையெல்லாம் இதுவரையிலும் அவர்கள் இலவசமாக பெற்று வந்திருக்கிறார்கள், ஏமாற்றி பெற்று வந்திருக்கிறார்கள். இந்த முறைதான் தீர்க்கமாக இருக்கிறோம். ஆட்சியிலே பங்கு கொடுத்தே தீர வேண்டும், அதிகாரத்திலும் பங்கு பெற்றே தீர வேண்டும். எனவே அதற்காக மக்கள் நம்மளை ஆயத்தப்படுத்திக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் நீங்க வேறு நிலைக்கு மாறக்கூடாது. எல்லோரும் புதிய தமிழகத்தினுடைய உத்தரவு என்னவோ அதை நோக்கித்தான் இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு தெரியாதல்ல, நான் 96 2001 சட்டமன்ற உறுப்பினர் நேரத்துல எத்தனை விஷயங்களுக்காக போராடிக்கிறேன். 1 2 சுந்தரலிங்கத்தினுடைய பெயர் போக்குவரத்து கழகம் வைக்கவே முடியாது என்று சொன்னார்கள். அது வைக்கலைன்னா வேற போக்குவரத்து கழகம் ஓடவே முடியாது என்று சொன்னோம். பெயர் வைத்து ஓட்டினார்கள். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். எல்லா பேரும் போச்சு. மாஞ்சோலையில தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வெறும் 50 ரூபாய்க்கு 60 ரூபாய்க்கு கூலி வேலை செஞ்சாங்க. 150 ரூபாய் சம்பளம் அப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று போராடி இன்னைக்கு 450 ரூபாய் சம்பளம் வந்தது. இப்பொழுது நாம் 150 100 வருடங்களுக்கு மேலாக இருந்த அந்த பூமியை விட்டு வெளியேற சொல்றாங்க. அதுக்கு நாம் உச்சநீதிமன்றம் போராடி கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, நம்முடைய படித்த இளைஞர்கள் மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், இந்த நாட்டில் நாம
உங்களுக்கு தெரியும், தேவேந்திர குல வேளாளர்கள் பள்ளர், குடும்பர், காலாடி, மூப்பர் என்று அழைக்கப்படக்கூடிய 7 பேர்ல இருந்த பேரெல்லாம் ஒரே பேர்ல தேவேந்திர குல வேளாளர் என்ற பெயரை மாற்றி நான் பட்டியலிருந்து வெளியேறணும்னு சொன்னேன். இது எந்த கட்சியும் அந்த கோரிக்கையை முன்வைத்து சட்டமன்றத்தில் பேசிய வரலாறு. அதை நாம் தான் போராட. இன்னும் 2011 அன்று நான் சட்டமன்ற உறுப்பினர் 2வது முறையாக இருக்கிற போது ஏறக்குறைய 20க்கு முறை சட்டமன்றத்தில் வெளிநடப்பு செய்திருக்கிறேன், வெளியே தூக்கி போட்டிருக்கிறார். ஆனா ஒன்றும் கூட சட்டமன்றத்தினுடைய ரெக்கார்ட்ல அது பதிவாகாது. வேண்டுமானால் இப்பொழுது சொல்லுகிறார்கள் அல்ல வீடியோவெல்லாம் இருக்குது, அந்த வீடியோ வேணா பார்த்தா எதுக்காக வெளியேற்றப்பட்டதெல்லாம் வெளியே வரும். எனவே அப்படியெல்லாம் போராடித்தான் அந்த நம்முடைய குழந்தைகள், நம்முடைய படித்த இளைஞர்கள் பல பேருக்கு தெரியும், கல்லூரி வாழ்க்கையை சென்றவர்கள், அரசு வேலைக்கு சென்றவர்கள், அந்த பள்ளர் என்று பள்ளியிலே கல்லூரியிலே சொல்லுகின்ற பொழுது எவ்வளவு கூனி கூறுகிறார்கள் என்று. இப்பொழுது அந்த பெயரை நீக்கி தேவேந்திர குல வேளாளர் என்ற பெயர் வந்திருக்கிறது சொன்னால் புதிய தமிழர் கட்சியினுடைய போராட்டத்தால் தான். இன்னும் பட்டியல் வெளியேற்றத்தை அவர்கள் செய்யாத காரணத்தினால்தான் 2021 4 வருஷத்துக்கு தேர்தலில் எங்களுடைய முக்கியமான கோரிக்கை நீங்க நிறைவேற்ற தவறிட்டீங்க. எங்களை பாதி கடத்துல கொண்டு போய் போயிட்டீங்க. நீங்க பட்டியல் வெளியேற்றி இருந்தால் அதோடு எங்களுடைய பிரச்சனை முடிந்து விட்டு இருக்குது. எங்களுக்கு எம்பிசியிலையோ பிசியிலையோ வச்சிருந்தாலும் கூட எங்களுடைய இளைஞர்கள் வேண்டுமென்றால் 1% குறைவாக இருக்கலாம். ஆனால் நாங்கள் அதில் வைத்து ஆயிரக்கணக்கான பேர் ஒரு ஹோட்டல் வைத்திருக்கக்கூடிய சிங்கிற அந்த ஸ்டிக்மா இல்லாம, அந்த கரை இல்லாமல் இன்னைக்கு எத்தனையோ பேர் வந்து தொழிலில் முன்னேற முடியும். இதே துறையூரிலோ அல்லது அனத்தலையூர் பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் திருநெல்வேலிக்குள்ள இன்னைக்கு எஸ்சிங்கிற காரணத்தினால், அந்த ஒரே காரணத்தினால் தானே ஒரு பெரிய தொழில் நிறுவனங்கள் தொடங்க முடியாம கஷ்டப்படுறோம். அதுக்காகத்தானே பட்டியலிருந்து வெளியேறன்னு சொன்னேன். ஆனா பார்லிமெண்ட் வரையிலும் சென்றவர்கள் அதை அப்படியே பாதியோடு விட்டு போயிட்டாங்க. அதனால்தான் இந்த கோரிக்கை நிறைவேற்றலுக்காக 2021 சரி நாம் வரலாற்றுல அதுக்கு உடன்பட்டோங்கிற கரையை நம்ம மேல வரக்கூடாதுக்காக தான் நான் வந்து கூட்டணி கூட சேராம தனித்து போட்டியிட்டோம். எனவே அந்த அளவுக்கு நம்முடைய கட்சி தியாகம் செய்துதான் இன்றும் கூடத்திலே சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். எந்த காரணத்தும் எந்த சூழ்நிலையும் புதிய தமிழகத்தின் மீதோ டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் மீதோ இவர்கள் இந்த பிரச்சனையிலே விட்டு கொடுத்து விட்டார்கள் என்ற வரலாற்றிலே ஒரு நாளும் நம்மிடத்திலே அந்த வராது. வேண்டால் அதிலே வந்து இதை செஞ்சிருந்தால் அவர் பதவிக்கு போயிருக்கலாம் என்று வேண்டும் என்றால் சொல்லலாம். பதவி இன்னைக்கு வரும் போகும், அதை பற்றி நான் கவலை இல்லை. ஆனால் பதவிக்காக வந்து இந்த சமுதாய பணிக்காக வரல, எம்எல்ஏ ஆயிரம் எம்பி ஆயிரம்காக வரல. அது வந்து போகின்ற போக்கிலே அது கிடைக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் இந்த சமுதாயத்தை உயர்த்த வேண்டும் என்ற ஒரு லட்சியத்துக்காகத்தான் இந்த கட்சியை துவங்கினோம், அதுக்காக பொதுவாக வந்திருக்கிறோம். எனவே நம்முடைய பணி, புதிய தமிழக பணி, என்னுடைய பணி இந்த சமுதாயத்தினுடைய அனைத்து துறைகளிலேயும் சமுதாயத்தின் மதிப்பா, மரியாதையா, அந்தஸ்தா எல்லாவற்றையும் உயர்த்துவதுதான் நம்முடைய கட்சியினுடைய நோக்கம். ஆனால் நம்முடைய மக்கள் நீங்கள் முழுமையா கை கொடுக்கணும். இன்னைக்கு வந்து 18% நான் வந்து வெள்ளை அறிக்கை கேட்டு போராடி அன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பை வாங்கி கொடுத்தேன். அதுக்கு பிறகு 3 லட்சம் பணியிடங்கள் நிரப்ப வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்ற பொழுது திடீரென்று 2010 கருணாநிதி ஒரு கூட்டத்தை கூட்டினார். இமீடியட்டா 3% அருந்ததிற்கு என்று ஒதுத்தார். சரி, 18ல் 3 போனா மீதி 15 இருக்குது. அந்த 15ஆவது தேவேந்திர வேளாளருக்கும் ஆதிராவிடர்களுக்கும் கொடுத்திருக்கணும். அதை விட்டு போட்டு இந்த 3லையும் அவர்களுக்கு கொடுத்து மீதிக்கிற 15% அருந்ததி கொடுத்ததன் மூலமாக கடந்த 10 வருஷத்துல நம்முடைய சமுதாயத்தை, தேவேந்திர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஒருவர் கூட ஒரு ஆபீசராக முடியும். என்ன நியாயம் இது? இவர்கள் எப்படி சமூக நீதியை நிலைநாட்ட முடியும்? ஏற்கனவே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதுக்கு பிறகு இடஒதுக்கீடு கொடுக்கணும் தான் கடந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டிருக்கு. இது சொல்லி என்னாச்சு, ஆகஸ்ட்ல இருந்து இப்போ 9 மாசம் ஆயிடுச்சு. ஏன் தமிழ்நாட்டில் வந்து சாதிவாரி கணக்கெடுத்து ஷெட்யூல் காஸ்ட் எடுத்து இந்த அருந்தி 2.5%, 2.5% வச்சுக்கோ, தேவேந்திர 7.5%, 8% அவங்களுக்கு நாங்கள் வச்சுக்கோ, ஆதிராவிடர் இவ்வளவா, மீதிக்கிறவங்களை இவ்வளவு அவங்களுக்கும் கொடுத்துட்டு போ. ஆனா அதை செய்ய மறுக்கிற மத்திய அரசாங்கத்தை சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்கிற இந்த தமிழ்நாட்டில் அண்டை மாநில கர்நாடகத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எஸ்சிக்கு உண்டாந்து தனியாக பிரிச்சு கொடுக்குறான். ஆந்திராவில் அது மாதிரி செய்யறாங்க, தெலுங்கானாவில் செய்யறாங்க. ஆனா அவங்களாம் சமூக நீதி பேசுறது இல்லை, அவங்க நியாயத்தினுடைய அடிப்படையில் செய்யறாங்க. ஆனா திமுக மட்டும் பேசுவதெல்லாம் ஒன்று, செய்வதெல்லாம் ஒன்று. தேவேந்திர வேளாளர்களை நான் சம்பந்தின்னு சொல்லி ஏமாத்துறது, அல்லது இந்த மக்கள் எளிதாக நம்புவார்கள் என்பதாக எதைய சொல்லி ஏமாத்துறது. இன்னும் சொல்ல போனால் கடந்த 4 வருடத்தில் அதிகமாக வஞ்சிக்கப்பட்ட சமுதாயம் திமுக ஸ்டாலினால் எந்த சமுதாயம் என்று சொன்னால் அது தேவேந்திர வேளாளர் சமுதாயம் தான். எனவே நம்முடைய மக்கள் இந்த முறையாவது விழிப்போடு இருந்து செயல்படணும். இளைஞர்கள் தயவு கூர்ந்து நீங்கள் வந்து நம்முடைய புதிய தமிழர் கட்சியினுடைய வரலாற்றை தயவு கூர்ந்து போய் பாருங்க. தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கிற அரசியல் கட்சிகளை இருந்து எல்லா அரசியல் கட்சியும் சேர்ந்தாலும் கூட புதிய தமிழர் கட்சி நடத்திய போராட்டத்தில் 10 பங்கு கூட ஒரு கட்சி போராட்டம் பேச முடியாது. அந்த அளவுக்கு நம்ம போராட்டம் நடத்தித்தான்
இந்த சமுதாயத்தை இன்னைக்கு வந்து தூக்கி நிறுத்தி இருக்கிறோம். நான் 10 வருஷம் சட்டமன்ற உறுப்பினர் அந்த நேரத்தில் 2011-14 இந்த நேரத்தில் தென் தமிழகத்தில் ஏதாவது ஒரு கொலை நடந்தா சொல்லு, ஒரு தாக்குதல் நடந்ததா? ஆனா நம்ம இல்லாத போது 150 நடந்திருக்குது. ஏன் இங்க வந்து சட்டமன்றத்தில் இந்த சட்டமன்ற உறுப்பினர் ஏன் இந்த சமுதாயத்தை ஏன் பேசல? அது சாதி பாசம் தடுக்குது, அது சாதி பாசம் தடுக்குது. இதைத்தான் உணர்ந்து நீங்க செயல்படணும். 150 1 2 அல்ல, சாதாரணமா ஆடு மேய்ச்சிட்டு இருந்தா அவனை வெட்டு, படுத்து தூங்கிட்டு இருந்தா அவனை வெட்டு, இளைஞர்களா அவனை வெட்டு. இதெல்லாம் எப்படி நடக்குது? இதுக்கு எதிர்ப்பு குரல் கொடுக்கக்கூடியவர்கள் இல்லாத காரணத்தினால்தான் இதெல்லாம் தட்டிக்க காலம் தான் நடக்குது. அதனால நீங்கள் வந்து இளைஞர்கள் வெறும் நீங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதனால வந்து நீங்க 10 ஓட்டை வேறு மாத்தினாலும் கூட அது அந்த சமுதாயத்துக்கு இழைக்கக்கூடிய தீங்குங்கிறது மட்டும் தெரிஞ்சு செயல்படுது. புதிய தமிழகம் பிரச்சனையுடைய துவங்கப்பட்ட வரலாற்றுல ஒரு பிரச்சனையும் கூட நாங்கள் வந்து அது எந்த இஷ்யூவா தான் சரி, அது சின்ன பிரச்சனையை பெரிய விஷயம் போராடித்தான் இருப்போமே தவிர அதுல வந்து வேற காட்டி கொடுத்துட்டு போயிருக்கிற வரலாறு கட்சி நிர்வாகிக்கும் கிடையாது, யாருக்கும் கிடையாது. அந்த அளவுக்கு இந்த சமுதாயத்திற்கும் இந்த மக்களுக்கும் இந்த நாட்டுக்கும் விசுவாசமாக புதிய தமிழக கட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே நம்முடைய அனைத்துறையர் மக்கள் நீங்கள் அனைவரும் இன்று போல என்றும் ஒற்றுமையாக இருந்து நம்முடைய ஒற்றுமையா நீங்க இருந்தீங்கன்னா போதும், கட்டுப்பாடா இருந்தா போதும். ஏன்னா நம்மளுக்கு இருக்கு, நமக்கு வேற எந்த அரசியல் கட்சியும் நம்முடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்கறது இல்லை. நான் மே மாதம் 17ஆம் தேதி இன்னைக்கு தேதி 5 ஆச்சு, இன்னும் 11 நாளுக்கு 16 நாள் திருச்சியில வந்து இந்த உள்ளுக்கு சம்மந்தமா தான் வந்து பெரிய அளவுக்கு ஆர்ப்பாட்டம் பொதுக்கூட்டம் வச்சிருக்கிறேன். ஸோ அதனால விடுறதில்லை, கடைசி வரையிலும் போராடுகிறோம். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு ஹைகோர்ட்ல 10 முறை நானே சென்றுதான் வாதாடினேன், மணிக்கணக்காக வாதாடினேன். சுப்ரீம் கோர்ட் லட்சக்கணக்காக செலவழிச்சு நான் தான் வாதாடி. அதுல என்ன நடக்குதுங்கிறது வேறு. அந்த தொழிலாளர்கள் 100 வருஷம் அந்த மாஞ்சோலையை அந்த வனத்தை உருவாக்கியவர்கள் அந்த மக்கள். ஆனா வம்படியா அவங்களை வெளியேற்றணும் துடிக்கிறாங்க. இந்தியாவுடைய எந்த பகுதியிலும், ஜார்க்கண்ட்ல அது மாதிரி நடக்கல, சத்தீஸ்கர்ல நடக்கல, மிசோரமில் நடக்கல, மணிப்பூரில் நடக்கல, அஸ்ஸாமில் நடக்கல. எல்லா இடத்துலையும் தேயிலை தோட்டங்கள் தொழிலாளர்கள் அங்கங்க இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு தேயிலை தோட்ட தொழிலாளர்களை மட்டும் வெளியே போக வேண்டிய அவசியம் என்ன? வஞ்சம், வஞ்சனம். அதை எப்படியாவது அந்த தோட்டத்தை கைப்பற்ற வெளியேற்றி கைப்பற்றணும். இந்தியாவுடைய எந்த பகுதியிலும் ஒரு பகுதியிலிருந்தும் கூட ஒரு தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வெளியேற்றப்படலை. அவர்கள் அங்கு பணி முடிஞ்சாலும் கூட அவர்களுக்கு வீடு கொடுத்து அவர்கள் அந்த மலைப்பகுதியில் தான் இருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு கூடியவர் மட்டும் வெளியேற்ற வேண்டிய அவசியம் என்ன? அப்படி ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கின்ற காரணத்தினால் தானே. ஆனால் இதையெல்லாம் எதிர்த்து தான் நான் போராடுகிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு என்னுடைய கருத்தை வெளிப்படுத்தீர்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் புதிய தமிழகமாக இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு திருப்பி செலுத்துவேன். உங்களுக்காக என்றும் உண்மையாக இருப்பேன், பாடுபடுப்பேன் என்று சொல்லிக்கொண்டு 2025 டிசம்பரில் நடக்கிற மாநாட்டில் குடும்ப தயவு கூர்ந்து நம்முடைய தாய்மார்களும் பெரியவர்கள் இளைஞர்களும் ஆயிரக்கணக்கில் இங்கிருந்து 2 மணி நேரத்தில் நீங்கள் வந்து மதுரை வந்துடலாம். குடும்பத்தோடு அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு மிக மிக ஒரு முக்கியமான செய்தியை இதில் வந்து சொல்வதற்காக அந்த மாநாடு கூட்டம். அந்த செய்தியின் மூலமாக தேவேந்திர மக்களுக்கு ஒரு நிரந்தரமான விடுதலை வரை போகிறது. இந்த மாநாட்டிலே கலந்து கொள்ளுங்கள், திரளாக கலந்து கொண்டு கேட்டுக்கொண்டு 2026 சட்டமன்ற தேர்தல் இது நமக்கான தேர்தல், ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு பெறுவதற்கான தேர்தல். எனவே இன்று போலவே என்றும் ஒற்றுமையாக என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் சந்திப்பேன். நன்றி, வணக்கம்.